வெல்கம் டு आवर சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரிட்ஜ் டூர் போட்டோம் இல்லையா, ஸோ அது மாதிரியே கிச்சன் டூரும் போட போகிறோம். ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கிட்ட என்ன வச்சுருப்போம்னா, எங்கிட்ட வந்து மருந்தெல்லாம் வச்சுருப்போம். சுடுதண்ணி இப்போ வந்து கோல்டு சீசன்னால சுடுதண்ணி வந்து இங்கே பிடிச்சிக்கிறனால இங்கே இப்படி வச்சுருக்கோம். சாமானம்லாம் வந்து வெளியே வளர்த்திப்போம். இதை வந்து தட்டு, இந்த சலடை இதெல்லாம் மட்டும் இங்கே வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் அடுப்பு தான் இருக்குது. அடுப்பு இங்கிட்ட வந்து எண்ணெய், அந்த மசாலா ஓப்பன் பண்ணிட்டோம்னா நாங்கள் இங்கே வச்சுப்போம். ஆயில்ஸ் அவ்வளோதான் வச்சுருக்கோம். இப்போ அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கிட்டு வந்து அங்கிட்டு வந்து என்னென்ன இருக்குன்னா கோலப்பொடி, இந்த சாமானம், இதெல்லாம் இந்த தோசை சட்டி இதெல்லாம் இங்கே இருக்கும். இங்கிட்ட வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் உருளைக்கிழங்கு, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு இருந்தால் நாங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணிப்போம். புளி இதெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ அப்படியே நான் இங்கிட்டு வரலாம். ஸோ அப்படியே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன சமைக்கிறோமோ அதெல்லாம் இங்கிட்டு வச்சுருவோம். ஸோ அடுத்து தயிர், உப்பு வந்து நாங்கள் எப்பயுமே இந்த இதில் தான் வைப்போம். ஸோ அதுதான் எங்களோட வேண்டியது. இப்போ இங்கே வந்து ரெகுலர் யூஸுக்கோசரம் புளி வந்து இதில் வச்சுருக்கோம். அடுத்து இதில் வந்து மிளகாலாம் இருக்குது, தட்டு, இது கரண்டி, இதெல்லாம் நாங்கள் ஸ்பூனில் வச்சுருக்கோம். இது சின்ன தட்டு மாதிரி வச்சுருக்கோம். இது விளக்குறது வெளியே இருக்குது, பட் ஒரு தட்டு தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கே இதெல்லாம் இதுவும் தேன். ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி வச்சுருந்தோம்னா நம்மளே எடுத்து போட்டு கலக்கி குடிச்சிக்கிற மாதிரியும் சமைச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரியும் இங்கிட்ட தனித்தனியாக வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து தேன். ஓகே, அப்படியே மேலே வாங்க. இங்கே வந்து வெண்ணெய், இது நெய் நாங்கள் வந்து இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஏன் வீட்லேயும் மாடு இருக்குது, ஸோ அப்படி போட்டுப்போம். இதெல்லாம் அப்படியே அது எதோ வச்சுருக்காங்க, ஆயில், சத்மாவு. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து அந்த பொட்டுக்கடலை, சர்க்கரை ஸ்டோர் பண்ணுறது இதெல்லாம் தான் இங்கிட்டு இருக்கும். இங்கிட்ட வந்து மருந்து இதெல்லாம் இங்கே வச்சுருப்போம். ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தான் ஆம்லேட் போட போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு கழுவிடலாம் தோசையா. மேலே மட்டும் தான் கழுவணும், கீழே கழுவக்கூடாது தோசைக்கு அப்படின்னு. தீர்ந்து போச்சு. ஸோ தட்ஸ் நான் ஒரு வேலை பண்ணுவேன். சிலிண்டரில் லைட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இதை பற்றிப்பேன். வேஸ்ட் நம்மளுக்கு இதுதான் பெட்டர். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை பற்றிப்பேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் பற்றவே தெரியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வேறு தீப்தி எடுத்துப்போம். இது வேஸ்ட் டார்ச். ஓகே, ரெடியாச்சு. இப்போ இந்த ஜோத் சட்டி வந்து இப்படி குத்திட்டு ஓகே இப்போ சூட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், வந்து சூடேறக்குள்ளே நம்ம வந்து முட்டையை உடச்சி இதை கலக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓட்டை உடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அந்த முட்டையிலேயே. ஏன்னா லைட்டாக வந்துருச்சாலும் ரொம்ப பெரிய கப்பு. இப்போ நான் அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் கேர்ஃபுல்லாக எடுத்துவேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வந்து இப்போ லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. லைட்டாக தான் போடணும், இதுலேயும் ஆஃப் தான் போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆனியன் வேணும்னா ஆனியன் போட்டுக்கோங்க. எனக்கு ஆனியன் தேவையில்லை, பிடிக்காது.
ஓகே காய்ஸ் வந்து சட்டி சூடாயிடுச்சா அப்படின்னு பார்க்குறக்கு லைட்டாக டேப் ஓப்பன் பண்ணி இதை ஊற்றி பார்த்துட்டு ஆம்லேட் ஊற்றணும் சார். இப்படியே ஊற்றலாம். இப்போ ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அத்தைக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. ஓகே இந்த அப்படி ஊற்றிட்டு எனக்கு அதில் சின்னதாக ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப ஆசை. ஓகே லைட்டாக ஆயில் வந்து வெளியே தான் ஊற்றுவேன் பாருங்கள். மேலே விட்டாதீங்க தயவு செஞ்சு. அவ்வளோதான். இதை வந்து இப்போ சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவேன். 5 மினிட்ஸ் தேவையில்லை. சரி ஓகே இப்போ வந்து இது உள்ள வச்சுட்டு பிளேட் எடுப்போம். உனக்கு ஒரு சின்ன பிளேட் தங்கச்சி வந்துட்டால் இது எடுக்கிறதா கஷ்டம். ஓகே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம்.